நான் நடிகர் கஜராஜ். என்னை சில படங்களில் பார்த்துருப்பீங்க. நம்ம விவசாயி மகள் சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அனிதா ஜெகன்குமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஆற்றுல பிடிச்ச கெண்டை மீன் அதை வச்சு எப்படி ஒரு நல்ல டேஸ்ட்டான ஒரு குழம்பு பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கெண்டை மீனால் நம்மளுக்கு என்னென்ன ஒரு நல்ல மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படின்றத எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி சொன்னாங்க. கேட்டேன் அவங்கக்கிட்ட, இதில் என்னெல்லாம் நல்லது இருக்குது எங்கள் அம்மாட்டெல்லாம் கேட்டேன். ஸோ அதனால் அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மீன் எங்கே பிடிச்சேன்னு சொல்லிடுறேன். நான் பிடிக்கலங்க, எங்கள் சித்தப்பா பிடிச்சிட்டு வந்தாங்க. எங்கன்னா நம்ம வைகை ஆற்றுல தான் இப்போ தண்ணி போயிட்டுருக்கு இல்லையா, ஸோ அதனால் அங்கே வந்து பறி போட்டு பானைப்பறின்னு சொல்லுவாங்க. அதை கண்டிப்பாக ஒரு நாள் நான் போய் எடுக்க முடிஞ்சால் நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த காலத்து பிள்ளைங்களோ நம்மளுக்கோ வந்து பறினா அது எப்படி போடுறது அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ வந்து அதையும் ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து போடலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த மீனெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், உப்பு, கொஞ்சமாக வீட்டில் அரைச்சி மிளகாத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்காங்க அம்மா. கொஞ்சம் நேரம் ஊறட்டும், சோக் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அந்த பானைப்பறியில் போட்டு நம்ம வைகை ஆற்றுல தாங்க இப்போ தண்ணி வந்து கொஞ்சமாக போயிட்டுருக்கனால அந்த ஆற்றுல தான் வந்து இந்த கெண்டை மீன் வந்து பிடிச்சிட்டு வந்தாங்க. இந்த கெண்டை மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் ஆச்சுங்க சாப்பிட்டு. ஐரையெல்லாம் இப்போ கிடைக்கிறதே இல்லை. ஐரை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, செகதி இருக்குது இல்லைங்களா, அந்த செகதி இருக்கிற இடத்துல தான் வந்து ஐரை மீன் வந்து நல்லா அது இருக்கும். அது இல்லாமல் நல்ல ஓடுற தண்ணியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் ஆறுலெல்லாம் பார்த்துட்டிங்க, ஆறு ஓடை இதுலெல்லாம் பார்த்திங்கன்னா சிமெண்ட் ஸ்லாப் போட்டு வச்சுட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஐரை மீன் அப்படின்றது இல்லாமல் அழிஞ்சு போயிட்டுருக்கு. அதுகளுக்கு தேவை கூழாங்கல்லும் ஆற்று மணலும். அது இருந்தால் தான் அது வந்து இனப்பெருக்கம் பண்ணும். ஸோ அது இல்லாதனால இப்போ மீன்ன்றது வந்து கடல் மீன் தான் நம்மளுக்கு கிடைக்கிது, இல்லாட்டி கம்மா மீன் வளர்க்குற மீன் தான், பண்ணையில் வளர்க்குற மீன் தான் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இயற்கையாக கிடைக்கிறது இப்போ ஒரு சில இடங்களில் கிடைக்குது. ஸோ நீ கிடைச்சனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை சாப்பிட்டே ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி செய்யலான்னு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா வீட்டிலையே வந்து தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த தேங்காவை கொடுத்துட்டு நல்லெண்ணெய் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ அதோட ஒரிஜினல் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன். வேறு எந்த எண்ணெயுமே பொரிக்கிறதா இருக்கட்டும், அவிக்கிறதா எதுவாக இருந்தாலும் இந்த நல்லெண்ணெய் ஒன்று தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுறோம். வேறு எதுவுமே வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. கடலை எண்ணெயும் சரி, இல்லை ரீஃபைண்டெல்லாம் சுத்தமாக எங்கள் வீட்டுக்கு ஆகவே ஆகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் தான் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அந்த காலத்தில் வந்து நல்லெண்ணெயில் தான் குழந்தைகளே வளர்த்துருப்பாங்கன்னு சொல்லலாம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நிறைய நல்லெண்ணெய் ஊற்றுங்க. மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கடுகும் கொஞ்சமாக வெந்தயம், இது ரெண்டும் நல்லா பொரியிற அளவுக்கு போட்டுறணும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம். ஐரை மீன் தாங்க கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ரொம்ப குஞ்சாக இருக்குது ஐரை மீன். சரி கொஞ்சம் வளரட்டும் அப்படின்னு சொல்லி ஆறில் வந்து எல்லோரும் விட்டுருக்காங்க. அது இல்லாமல் பக்கத்தில் வந்து ஒரு கம்மா வந்து அழிஞ்சிருச்சு. அங்கே வந்து மீன் பிடி திருவிழா வைப்பாங்க. ஸோ அதையும் நான் முடிஞ்சால் அவங்களுக்கு கவர் பண்ணுறேன். வீடியோ எடுக்க முடிஞ்சால் நான் போய் ஏன்னா இப்போ வந்து கம்மா அழிஞ்சிருச்சு. ஆனால் தண்ணி பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இருக்குது, அதனால் மீன் பிடிக்க முடியாது. ஸோ தண்ணி கம்மியானதுக்கப்புறம் தான் மீன் பிடி திருவிழாவே நடத்துவாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நிறைய வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புன்னு இல்லை, புளி ஊற்றுற எல்லா குழம்புக்குமே வந்து நீங்கள் வெள்ளைப்பூடு அதிகமாக சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது. இன்றைக்கி வந்து அம்மா தான் வந்து சமையல் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வீடியோவில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நம்ம சேனலில், அக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் சமையல் வீடியோவும் அப்பப்போ போடுங்கக்கா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் இன்றைக்கி அப்லோட் பண்ணணுமேன்றதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம நிறைய விலாக் வீடியோஸ் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இடையில இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு சமையல் வீடியோவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு சேஞ்சுக்கு செஞ்சு போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து தக்காளி போட்டதுக்கப்புறம் அது நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணியாச்சு. உப்பும் பார்த்திங்கன்னா கல் உப்பு தான். தயவு செஞ்சு தூள் உப்பு கடையில் வாங்காதீங்க. கல் உப்பவே காய வச்சு வெயிலில் அதுக்கப்புறமா அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. தூள் உப்பு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுற தூள் உப்பு வந்து சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப் தான். அதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா நல்லா வெந்ததுக்கப்புறம் வீட்டிலே ரெடி பண்ண எல்லாமே சேர்த்து அரைச்சிருப்போம் இல்லையா, மிளகாய்த்தூள்.
ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் வேணுன்ற அளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 3 கிலோ இருக்குது மீன். ஸோ அதுக்கு ஏற்ற காரத்துக்கு ஏற்ப நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதில் வந்து கரைச்சி வச்ச புளியும் வந்து புளி தண்ணீரையும் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆற்று மீனுக்கு பார்த்திங்கன்னா வேறு எந்த இதுவுமே நிறைய அது இதுன்னெலாம் போட்டு நம்ம சமைக்கக்கூடாதுங்க. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பச்சை மிளகாவை வந்து முழுசாக நல்லா கீறி ஒரு 4-5 மிளகாய் வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த தேங்காய் பாலையும் பார்த்திங்கன்னா நல்ல குழம்புலாம் கொதித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஊற்றலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் தேவையான அளவுக்கு அதில் உப்பு சேர்த்து நீங்கள் நல்லா வந்து கிண்டிக்கோங்க. இந்த குழம்புல அந்த மீனில் வந்து என்ன நன்மை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சளி இருக்குல்ல, குழந்தைகளுக்கு சளி இருக்கும்போது இந்த மீன் குழம்பு வச்சு கொடுத்தாங்கன்னா எவ்வளோ சளியாக இருந்தாலும் உடனே வந்து க்யூர் ஆயிருமா. எங்கள் அம்மா வந்து நிறைய கதை சொல்லியிருக்காங்க எனக்கு. அவங்க ஆற்றுல மீன் பிடிக்கிறது இதெல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அரிசி சோறு அப்படின்றதே வந்து கொஞ்சம் என்னைக்காவது ஒரு நாள் தான் வந்து வைப்பாங்களாமா. மற்ற நேரத்தில் டைம் டேபிள் போட்டுக்குவாங்களாமா. திங்கக்கிழமையான சோளக்கூழ், செவ்வாய்க்கிழமையானா கம்மங்களி, அடுத்து கேப்பை, இந்த மாதிரி தானியங்களை வச்சு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் செய்வாங்களாம். அந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ற ஒரு நாள் மட்டும்தான் எங்கள் அம்மா வீட்டில் என்ன பண்ணுவாங்களாம், இந்த மாதிரி சோறு செய்வாங்களாம்மா. நெல்லரிசி சாதம்னு சொல்லுவாங்களா அது பேர். ஸோ அந்த நெல்லரிசி சாதம் செஞ்சுட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தோட்டத்தில் தான் அம்மா குடியிருந்தாங்க. ஸோ அந்த தோட்டத்தில் வாய்க்காலில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஐர மீன் இருக்குங்களாம். ஐரை, கெண்டை, கெளுத்தி எல்லாமே இருக்குமா. ஸோ எங்கள் அம்மா, எங்கள் மாமா, எங்கள் பெரியம்மா எல்லோரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிப்பாங்களா. அவ்வளோ மீன் பிடிச்சி கொண்டு வந்து வீட்டில் எங்கள் அம்மாச்சிக்கிட்ட கொடுத்துருவாங்களாம்மா. உடனே அவங்க வந்து அந்த அரிசி சாதம் செஞ்சுட்டு அங்கேயே உரசி மண் பானை, நல்ல சின்ன களையம் மாதிரி இருக்குமா அந்த பானை. அந்த பானையில் பார்த்திங்கன்னா அந்த ஐர மீன், கெண்டை மீன்லாம் உரசி நல்ல குழம்பு வச்சு கொடுப்பாங்களாம்மா. ஸோ அப்படியே அங்கேயே பார்த்திங்கன்னா தக்காளி பறிச்சுக்குவாங்களாம். அங்கேயே அவங்களுக்கு தேவையான காய்கறி, மிளகாய் எல்லாமே பறித்து உடனே ஒரு குழம்பு வைப்பாங்களாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அந்த காலம்லாம் திருப்பி கிடைக்காது, நீங்களாம் அப்படி வாழவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளே வாழலை அப்படின்னா நம்ம பிள்ளைங்களாம் என்னத்தை சொல்கிறது. ஸோ அதனால் நம்ம குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி பழையங்கால கதையெல்லாம் சொல்லி கூட வளர்த்தா தான் அவங்க நல்லபடியாக வளருவாங்கன்றது என்னோடய ஒப்பீனியன். அதுக்கப்புறமா வந்து நம்ம பெரட்டி வச்சதிலே வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கனால குழம்புக்கு இது வந்து தேவை கிடையாது. அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நீங்கள் குழம்பு செஞ்சு பாருங்கள். நீங்கள் நிறைய மல்லித்தூள் அப்புறம் வேறெல்லாம் நம்ம கடல் மீனுக்கு செய்கிற மாதிரி செய்யணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப சிம்பிளாகவே மிளகாத்தூள், தக்காளி, நம்ம பார்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் போட்டு நீங்கள் செஞ்சிங்கனாவே குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அடுத்து நல்ல வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.